ஆமென். ஆமா, நம்ம பலிபீடங்கள் சரியானவே நம்ம அதிகமா நம்ம செபித்து நம்ம அதிகமான காரியத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, சின்ன சின்ன ஜெபம், சின்ன சின்ன ஜெபம். இயேசு இந்த பூமியில் இருக்கிறப்ப தான் சொன்னார், நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவரை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடலை, அவர் என்னை தனியே இருக்க விடலை. அது எவ்வளவு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பத்தான் பாரு திறந்துரும், எழுந்திரும் பாரு எந்திரிச்சிருவாங்க, வெளியே வா அவரை வெளியே வந்துடும். அவர் சொல்ல மாட்டாரு தண்ணி ரத்த ரசமாகும்னு சொல்ல மாட்டாரு, அவர் நினைக்கிறது அங்க நடக்கும். அல்லேலூயா. அவர் நடக்கிறது அங்க நடக்கும், அவர் நினைக்கிறது அங்க நடக்குங்க. அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, முதல்ல அற்புதம் கானா ஊர்ல கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாய் மாத்திர அந்த அற்புதத்தை அவர் எங்கேயாச்சும் சொன்னாரா? தண்ணியே இயேசு பிதாவின் நாமத்தினா நான் சொல்லுகிறேன், வானத்தை பூமியின் படைத்த சர்வ வல்லவரான நான் சொல்லுகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி சொல்லுகிறேன், இப்பொழுது அந்த தண்ணி திராட்சரசமாய் மாறுவதாக சொன்னாரா? இல்ல, தண்ணியை நிரப்ப சொன்னாரு. அவங்க வாட்டுக்கு அப்பாவிகளா வந்து தண்ணியை நிரப்பினாங்க. தண்ணி அப்படியே நிறைச்சிட்டு இப்ப சொல்றாரு, தண்ணியை நிறைச்சு எல்லாம் நிறைச்சிட்டு ஆண்டவரை நிறைச்சிட்டீங்களா, இப்ப மொண்டு கொடுங்கப்பா. வேற என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லல. அவர் நினைத்திருந்தார் இந்த தண்ணி மொண்டு போகிற போது என்ன செய்யணும், பக்கெட்ல மாத்துகிற போது அது திராட்சரசமாய் மாறணும்னு சொல்லி அவர் நினைக்கிறது நடந்துச்சு. அல்லேலூயா. அவர் நினைக்கிறது நடந்துச்சு. காரணம் என்ன? பிதாவோக்கு எப்பொழுது பிரியமான காரியம். பிதாவுக்கு வசனம் இருக்கான பாக்குறீங்களா? நீங்க எடுங்களே, யோவான் சுவிசேஷத்தை எடுங்களேன். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் நான் நினைக்கிறேன், பார்ப்போம். இயேசப்பா சொல்லுகிற அந்த காரியத்தை 8வது அதிகாரத்துல 29வது வசனத்தை வாசிங்களா. 29வது வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. அவர் என்னை தனியே இருக்க விடல. அவர் கூட இருந்துட்டாவே அவ்வளவுதான். நிறைவானவர் வருகிற போது குறைவானது ஓடி போயிடும். அல்லேலூயா. இதுதான் ரகசியமே. இதுதான் நம்ம பிரச்சனையோடு கூட இருக்கிறோம், தேவையோடு கூட இருக்கிறோம், போராட்டத்தோடு கூட இருக்கிறோம், எதிர்பார்த்து ஏமாந்து போனவங்களா காணப்படுகிறோம். ரகசியம் என்ன? அவர் கூட இருக்கணும். அவர் கூட இருக்கிறாராங்கிறத மாத்திரம் நீங்க செக் பண்ணிக்கங்க. எப்படி வண்டியை நம்ம இயக்குகிற போது எதைய செக் பண்றோமோ இல்லமா, பெட்ரோல் இருக்கா, ஏன்னா போயிட்டு திரும்பி வரணுமே, போயிட்டு திரும்பி வருவதற்கு பெட்ரோல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வண்டி என்ன செய்வோம், நம்ம எடுத்துட்டு போவோம். பெட்ரோல் நம்ம போயிட்டு வர்றதுக்கு நடுவழியில வரைக்கும் தான் போவோம், பாதி தூரத்துக்கு போகும், இல்லைன்னா போகிறதுக்கு மாத்திரம் இருக்குது, வருவதற்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம தான் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளணும். நம்ம தான் என்ன செய்யணும், அந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணணும், மறுபடியும் தள்ளிட்டு வரணும். இல்லாட்டினா ரொம்ப விதத்துல மற்றவங்க லிஃப்ட் கேட்கணும், நிறைய விதமான காரியங்கள் இருக்குது. ஆனா முன்பாகவே அந்த பெட்ரோல் அந்த போதுமான அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இல்லைன்னா முதலாவது அந்த பெட்ரோலை நிரப்பிட்டோம்னு சொன்னா நம்முடைய பிரயாணங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமாய் போகும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையும் நல்ல ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பிரயாணம் மாதிரி தானே. நம்முடைய பிரயாணத்துல இதை செக் பண்ணிக்கணும். முதலாவது, அவர் என்னோடு கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறாரா? என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிறவர் என்னோடு கூட இருக்கிறாரா? பைபிள் சொல்லுதே, அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி பைபிள் சொல்லுகிற போது என்னோடு கூட அவர் இருக்கிறாரா? நீங்க அதை செக் பண்ணி பாருங்க, அதை செக் பண்ணுங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? ஏன்னா தாவீது தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகளையும் அந்த சிக்லாக் அப்படிங்கிற அந்த இடத்திலிருந்து பிடித்துட்டு போயிட்டாங்க. பிடித்துட்டு போகிற போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தன்னோடு கூட இருக்கிற அந்த சேவகர்கள் எல்லாம் கல் எடுத்துட்டாங்க தாவீதை அடிக்கிறதற்கு. இவ்வளவு காரியத்திற்கு பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இன்னும் புறப்படாம இருக்கிறானே அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா நரன்னு கடிச்சிட்டு அந்த அளவுக்கு விரோதமா மாறிட்டாங்க. வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்துல விசாரிப்பதற்கு தாவீது என்ன செய்தான்? ஏபோத்தை கொண்டு வர சொன்னான். அப்ப அந்த சமயத்துல எல்லாம் அப்படி செய்ய முடியுமா? அந்த காரியத்தை செய்ய முடியுமா? தாவீதுக்கு தெரியுங்க, என்னுடைய மனைவிகள் போவாங்க, என்னுடைய பிள்ளைகள் போவாங்க, பொருளெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டாலும் என் ஆண்டவர் இல்லைன்னா நான் எவ்வளவுதான் யுத்த வீரனா இருக்கலாம், என் கையில பட்டயம் இருக்கலாம், என் கையில கேடயம் இருக்கலாம்,
அதனுடைய இராணுவ உடைகள் எனக்கு இருக்கலாம், என்னுடைய தலையை பதம் பார்க்காதபடிக்கு தலைச்சீராவன் அணிந்து கொண்டிருக்கலாம், என் கால்களும் கைகளும் எல்லாமே கவசத்தினாலே மூடி இருக்கலாம். ஆனா கர்த்தர் கூட இல்லைன்னு ஒண்ணும் முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் கூட இல்லைன்னு என்னால முடியாது. அதனால கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா, என் கூட வருவார். ஒவ்வொருவரும் பாருங்களேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு எல்லாரோடு கூட பாருங்க, கர்த்தர் அவரோடு கூட இருந்தா. ஏங்க அவங்களை எல்லாம் ஜெயித்தாங்க? யாக்கோப்பு சொல்றாரு நீங்க வாங்க. மோசே சொல்றாரு நீங்க வரலன்னா எனக்கு கூட்டிட்டு போகாதீங்க, நீங்க கூட வர்றீங்கன்னா போறேன். அது எவ்வளவு பெரிய வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை ஜனங்கள் எனக்கு விரோதமா முறுமுறுத்தாலும் பரவாயில்ல, நீங்க கூட இருக்கிறீங்களா, நான் வரேன். உங்க சமூகம் எனக்கு முன்னால செல்லலைன்னா நான் இங்கிருந்து புறப்பட மாட்டேன் சொல்லிட்டேன். உங்க சமூகம் எனக்கு முன்னால போலன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா அவருக்கு தெரியும், அந்த அதிசயமான ஆண்டவர் என்னோடு கூட வரலன்னா, சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்னோடு கூட வரலன்னா, நான் இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எம்மாத்திரம் என்னால முடியாது, அவர் தான் நடத்துகிறாருங்கிறத புரிந்து கொண்டார் மோசே. ஒவ்வொருவரும் அதே மாதிரி தான். யாக்கோப்பு யோசேப்பு எகிப்துல பயங்கரமான ஒரு பிரதம மந்திரியாய் அமர்ந்திருக்கிறார். தன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளை வெளிப்படுத்திட்டார். நான் தான் ஒரு சகோதரன்பா, நீங்க எகிப்தியர் இடத்துல, அமிலேக்கியர் இடத்துல, இஸ்மவேலர் இடத்துல வித்து போட்ட உங்க சகோதரன் நான் தான் அப்படிங்கிற காரியத்துல வெளியெடுத்துட்டு எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு அனுப்புறான். போய் அப்பாவை கூட்டிட்டு வாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா செய்யலாம். 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு பஞ்சக்காலம், இன்னும் 5 வருஷம் பஞ்சக்காலம் இருக்கிறது. அதனால எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் நம்ம என்ன செய்வோம், பஞ்சத்துல மடிந்து போகாம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிகளையும் பதார்த்தங்களையும் ட்ரெஸ்ஸுகளையும் எல்லாத்தையும் கொடுத்து, உச்சிதமான சில பொருள்கள் எல்லாம் கொடுத்து அப்பாவை வளைச்சிட்டு வருவதற்கு எகிப்தில் இருக்கிற உச்சிதமான காரியங்கள், வண்டிகள், வாகனங்கள் எல்லாம் வருது. எல்லாம் வந்து யாக்கோப்புடைய வீட்டுக்கு முன்னால நிக்குது. அங்கிருந்து வர்றாங்க, அடிச்சு பிடிச்சு வர்றாங்க. வந்துட்டு யாக்கோபை பார்த்து சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு கத்திக்கிட்டு உள்ள வர்றாங்க. அப்படியே மூச்சடைச்சு போய் நிற்கிறார். என்னையா சொல்றீங்க, என்னடா சொல்றீங்க? என் மகன் யோசேப்பு எனக்கு பிரியமா இருந்த மகன், நான் அதிகமா நேசித்த என் மகன் உயிரோடு கூட இருக்கிறானா அப்படிங்கிற காரியத்துல பயங்கரமா உச்சத்துல போயிட்டார். ஆச்சரியத்துல உச்சத்துல போயிட்டார். பைபிள் சொல்லுது, அந்த காரியத்துல மூச்சடைத்து போயிருக்கிறான். அவருடைய ஆவி, அவருடைய ஜீவன் உயிர் பெற்றதை போல இருந்தது அப்படிங்கிற காரியம் எல்லாம் அங்க சொல்லப்படுகிறது. ஆனா யாக்கோப் என்ன தெரியுமா செஞ்சாரு? என் பையன் எகிப்துல பயங்கர பிரதம மந்திரியா இருக்கிறாரா, அவன் தான் இந்த உலகத்தை என்ன செய்திருக்கிறான், எகிப்து முழுவதும் சுற்றுப்பட்டாளத்துக்கு எல்லா இடங்களுக்கும் அவன் தான் பழி அடைந்துட்டு இருக்கிறானா, என் மகன் தான் அதுக்கு காரணமா, இந்த பஞ்சத்திலிருந்து இத்தனை ஜனங்களை பாதுகாத்தது, ஞானமா இந்த காரியத்தை செய்தது என் மகன் தானா, எல்லாத்துக்கும் உயர்வா இருக்கிறானா, ரொம்ப செல்வந்தனா இருக்கிறானா, பார்வோனுக்கு அடுத்த லெவல் இருக்கிறானா, பார்வோனுக்கு சமமா இருக்கிறானா. ஐயோ அப்படியா, ரைட், ஓகே, வாங்கடா போலான்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யல, புறப்பட்டு போகல. நீங்க வாசிக்கலாமா? ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்படி போனாரா யாக்கோப்பு? சொன்ன உடனே, இந்த காரியத்தை சொன்ன உடனே, அப்படியா எல்லாரும் இருக்கிறாங்களா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதாக அங்க சொல்லப்படுகிற. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நீங்க ஆதியாகமம் 45வது அதிகாரத்துல 26, 27 வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 45ல 26, 27 நான் சொன்ன சம்பவத்தை அங்க இருக்கிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது. அப்படியே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு யாக்கோப்புக்கு. கிட்டத்தட்ட 17 வருஷத்துல போன மனுஷன். இவன் பார்த்தீங்கன்னா 30 வயசு அவனுக்கு திருமணம் ஆகுது, அது ஒரு 13 வருஷம். அதுக்கப்புறமா செழிப்பான 7 வருஷம், அந்த 13 இந்த 7 மொத்தம் 20. அதுக்கப்புறம் பஞ்சம் முடிஞ்சிருக்கிற 2 வருஷம், அந்த பஞ்ச வருஷம் 2 வருஷம், மொத்தம் 22 வருஷம் பிரிவு. செத்து போயிட்டான்னு நினைச்ச ஒரு மகன், செத்து போயிட்டா இருக்கிற மனுஷன் இப்ப உயிரோடு கூட இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே பைபிள் சொல்லுது, மூச்சை அடைத்தது. அவர்களை அவன் நம்பல. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் யோசேப்பை தங்களுடனே சொன்ன வார்த்தைகளை யாவையும் அவனுக்கு சொன்ன போது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவருடைய தகப்பனாகிய யாக்கோப்பின் ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா, உயிர்த்தது. சந்தோஷப்படுறார். ஐயோ இதெல்லாம் உண்மை பாரு, அவன் வண்டிகளை ராஜ அரண்மனையிலிருந்து வண்டிகள் வந்திருக்குது, என்னை ஏற்றி கொண்டு வந்திருக்கு, வண்டிகள் வந்திருக்குது அப்படிங்கிற காரியத்தில் அவன் சொன்ன உடனே
28 சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, அது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றார். நச்சை இருக்கிறது, நான் போய் பார்க்கணும், மரணம் அடைவதற்கு முன்னால பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 46வது அதிகாரத்துல முதலாவது வசனம் சொல்லுது. முதலாவது வசனம் ஆதியாகமம் 46:1 சொல்லுது, இஸ்ரவேல் தனக்குண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போனான். எங்க வர சொன்னாரு யோசேப்பு? நீ எகிப்துக்கு வான்னு சொன்னாரு. எகிப்துக்கு வா, எல்லாத்தையும் வண்டி இருக்கு, ஆயத்தமா இருக்குது, நாங்க ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், முழு தேசத்துக்கும் அதிபதியா இருக்கிறேன், என்னுடைய வாக்கின்படி எல்லாரும் அடங்கி நடக்கிறாங்க, பார்வோனுக்கு மனக்கும். அங்க பைபிள் சொல்லுது, அவன் பார்வோனே சொல்லுகிறான், சிங்காசனத்துல மாத்திரம் உனக்கு மேலானவனா, மற்ற இடத்துல எல்லாம் எனக்கு சரிசமமாகிறவங்கிறான். பைபிள் சொல்லுது, சிங்காசனத்துல மாத்திரம் உனக்கு மேற்பட்டவனா இருப்பேன். அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? சிங்காசனத்துல மாத்திரம் தாப்பா உனக்கு மேல நானு, மற்ற காரியத்துல எல்லாம் உனக்கு கீழே தான் நானுங்கிறார். அல்லேலூயா. அதான அதனுடைய அர்த்தம். சிங்காசனத்துல மாத்திரம் உனக்கு நான் மேற்பட்டவனா இருப்பேன், மற்றவன் எல்லாம் ஒன்னு சமமா இருப்பேன், இல்லைன்னா நானும் உன் பேச்சை கேட்டு செய்யறேன். அப்ப பார்வோனுக்கு மேல இருக்கிற ஒரு மகன் பார்க்கிற போது புறப்பட்டு போகிறாரு, எகிப்துக்கு வாப்பா, அங்க நான் உன்னை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போகிறார். பெயர்சபாவுக்கு யாரை பார்க்க போறாரு? அதெல்லாம் பஞ்சத்தில் இருக்குது, கானான் தேசம் முழுவதும் பஞ்சமா இருக்குது, கானான் தேசத்தில் இருக்கிற பெயர்சபாவுக்கு எதுக்கு போகணும்? பைபிள் சொல்லுது, புறப்பட்டு தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிடுவதற்கு போனான். அல்லேலூயா. பலியிடுவதற்கு போகிறான். எதுக்கு பலியிடணும்? மக உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி பலியிட்டாரா? அடுத்த வசனத்தை கவனிங்க. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோப்பே யாக்கோப்பே என்று கூப்பிட்டார். அவோ இது அடியேன் என்றார். அடுத்தது சொல்லுது, அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். அல்லேலூயா. நான் உன்னுடனே எகிப்துக்கு வர பையன், நம்முடைய மகன், அதுவும் நமக்கு பிரியமான மகன், என்னை நேசிக்கிற மகன், இப்ப எகிப்துல பெரிய பதவியில் இருக்கிறான், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல, சில நேரங்களில் ராஜாவுக்கு மேற்பட்டவனாய் ராஜாவே ஆளுகை செய்கிற ஒரு மகனா இருக்கிறான். வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, அரண்மனை இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, உச்சிதமான காரியங்கள் இருக்கட்டும்பா, இருக்கட்டும் இருக்கட்டும். எல்லா தேசத்தையும் பஞ்சம், அங்க மட்டும்தான் ஆசீர்வாதமா இருக்குது, இருக்கட்டும். என் ஆண்டவர் என்னோடு கூட வரலைன்னா அது எவ்வளவு பெரிய உயர்வா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன். அல்லேலூயா. யாக்கோபு இருக்கதான் வந்துருந்துச்சு. எதுக்கு பெயர்சபாவுக்கு போனாரு? பலியிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா, நீங்க வருவீங்களே கூட. யாக்கோபுக்கு அதுதான், பையன் பெரிய பதவியில் இருக்கிறான், ராஜ பதவிங்க, இது ஒரு அரண்மனையில வேலை இல்லை, ராணுவத்துல வேலை இல்லை, அது எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற தலைமையில நிற்கிறார். உடனே கேள்விப்பட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் பைபிள் சொல்லி எல்லாத்தையும் நம்மளுக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு போனான். பெயர்சபாவுக்கு போனான், ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். இறுதி என்ன எங்கிட்டு இருந்துச்சு? ஆண்டவரே நீங்க வருவீங்களா? எகிப்துக்கு போற ஆண்டவரே நீங்க வருவீங்களா? பயப்படாதப்பா, நான் வர்றேன். அல்லேலூயா. பயப்படாத, நான் வர்றேன். யாக்கோபோடு கூட ஆண்டவரோ எகிப்துக்கு போகிறார். முதிர் வயது வரைக்கும் அங்க மரணம் அடைகிறார் அவர். அப்ப காரணம் என்ன? யாக்கோப்புக்கு யாக்கோப்பு ஏன் அந்த காரியத்தை எகிப்துக்கு போகாதபடிக்கு பெயர்சபாவுக்கு போன காரணம் என்ன? கர்த்தரினோட கூட இருக்கணும். பையன் பெரிய பதவியா இருக்கட்டும்பா, ராஜாவா இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே, கர்த்தர் கூட வருவாரா? தாவீது அதே காரியத்தை தான், தாவீது காரியத்தை தான் சிக்லாக்னுடைய காரியத்துல பார்க்கிற போது மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் இது பண்ணும் போது ரைட்டுப்பா, ஓகே, அவன் அப்பதான் ஒரு யுத்தத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. யாக்கோபு தாவீதோடு கூட இருக்கிற சேனைகளும் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. எல்லாம் ராணுவ உடையில இருக்கிறாங்க, கையில கேடயம் இருக்குது, வாள் இருக்குது, தலையில தலைச்சீரா இருக்குது, மார்க்கவசம் அணிஞ்சிருக்கிறாங்க, யுத்த உடைகள் இருக்கிறாங்க. எதிரிகள் தாக்காத வண்ணமாக தடுப்பதற்கு தன்னுடைய சரீரத்துல சகல விதமான ஆடைகளை அணிந்திருக்கிறாங்க. கேட்ட உடனே புறப்பட்டு போயிருக்கணும், கேட்ட உடனே புறப்பட்டு போயிருக்கணும். எவ்வளவு கொதிக்கும் மேல நம்ம ரத்தம், நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டானா,
தேசத்தை பிடிச்சிட்டாங்க, தேசத்தினுடைய காரியங்கள் இருந்துச்சுன்னா கூட ஏதோ கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆதங்கம் இருக்கு, பிளான் பண்ணிட்டு போலாம். ஐயோ உங்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கயா. தாவீது தெரியும், ஆண்டவர் கூட இருக்கணும். நான் எவ்வளவுதான் யுத்த வீரனா இருந்தாலும், எவ்வளவுதான் பயிற்சி பெற்றவனா இருந்தாலும், என் கையில எவ்வளவுதான் கேடயம் இருந்தாலும் ஆண்டவர் கூட இல்லைன்னா ஒண்ணும் முடியாதுங்கிறார். சங்கீதம் 16வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். 16வது சங்கீதத்துல ஏன் தாவீது இவ்வளவு பெரிய காரியத்துல அவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 16வது சங்கீதத்துல 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கிறார். நான் கூட இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுறதில்லை. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய அறிவு அல்ல, அவர் கூட இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கிறதுனால. அப்ப இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் ஜெபிக்கிற ரைட், ஓகே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் சோதனையில் இருக்கிற, பிரச்சனையில் இருக்கிற, போராட்டத்தில் அநேக காரியத்துல நான் சோர்ந்து போகிற போது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? அதான் இந்த பூமியில் இருக்கிற போது இயேசு அறிந்து கொண்ட மகா பெரிய ஒரு ரகசியம் என்ன? பிதா என்னோடு கூட இருக்கணும். பிதாவை மாத்திரம் வந்து, ஏன்னா இருக்கிற சீசர்கள் ஒரு சமயத்துல கடினமான சில உபதேசத்தை சொன்ன உடனே எல்லாரும் பின்வாங்கி போறாங்க. ஆண்டவர் பார்த்து அந்த 12 பேரை பார்த்து சொல்றாரு, நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா? உடனே சொல்றாங்க, எங்க ஆண்டவரே போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்முடைய அல்லவா இருக்குது, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு, நாங்க எங்க போவோம்? நாங்க எங்க போவோம் சொல்றாங்க. அவங்க கேட்கிறாங்க, நாங்க எங்க போவோம்? அப்போ சீசர்கள் போயிடலாம், கூட இருக்கிறவங்க போகலாம். சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்ப்பா இருக்குது. திடீர்னு பரிசேயர் எழும்புறாங்க, திடீர்னு சதுசேயர் எழும்புறாங்க, சிறு சேன தலைவர்கள் எழும்புறாங்க, ஆலய குருக்கள் எழும்புறாங்க, பிரதான ஆசாரிகள் எழும்புறாங்க, ஜனங்கள் எழும்புறாங்க, ஊர்க்காரங்க விரோதமா எழும்புறாங்க. புறப்பட்டு போங்க, எங்க ஏரியா விட்டு ஓடுங்கிறாரு. கண்டபடி பேசுறாங்க, நீ பிசாசுகளின் மகன்கிறாங்க, பிசாசனுடைய தலைவன்கிறாங்க, பிசாசனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேங்கிறாங்க, போஜன பிரியங்கிறாங்க, நித்திரை செய்து கணநித்திரை செய்துட்டு தூங்க வெளிச்சிட்டு இருக்கு, என்னென்னமோ பேசுறாங்க. இயேசுவுக்கு வந்த சோதனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஊழிய பாதையில அவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. உடனே அவனை வந்து கேள்வி கேட்பான், ஏன் இப்படி செய்யற? ஏன் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யற? ஓய்வு நாள் ஏன் இதை செய்யற? ஒவ்வொரு விதத்திலும் எதிர்ப்புகள். ஆனா இயேசு மனுஷகுமாரனா இந்த பூமியில் இருக்கிற போது அவர் கண்டுகொண்ட ரகசியம் என்னன்னா, பிதாய மேல பிரியமா இருக்கிறாரா? அவர் என்னோடு கூட இருக்கிறாரா? அவருடைய புயம் என்னோடு கூட இருக்கிறதா? அதான் பைபிள் சொல்லுது. யோவான் 8:29 நம்ம வாசிச்சோம். அவர் என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவரை நான் எப்பொழுதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற காரியம் தான். நிறைவானவர் கூட வைங்க. பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிற போது தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த மகன், ஏதாவது பொருள் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கிறான். பேதுரு சொல்றாரு, எல்லாம் நீ எதிர்பார்க்கறது எங்கிட்ட இல்லப்பா, அதை விட மேலான ஒண்ணு எனக்கு இருக்குது, அதை நான் தரேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு தூக்கி விடுறாருங்க. தாயின் கருவிலை சப்பானியாய் பிறந்த 40 வயசு மதிக்கத்தக்க மனிதனை எழுப்பி விடுகிறார். உங்களுக்கு தெரியுமா, சின்ன பிள்ளைகள் கீழே விழுந்து அந்த எலும்பு உடைஞ்சிச்சுன்னா சொல்லுவாங்க இல்லையா, இது சீக்கிரமா கூடிரும். ஏன்? சின்ன குழந்தையா இருக்கிறாங்க, இதுதான் வளர்ற ஸ்டேஜ், அதனால சீக்கிரமா கூடிரும்பாங்க. அதே பெரிய ஆட்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போல்ட் தான், நெட்டு தான். ஆமா, அங்க ஒர்க் ஷாப்பே மாத்திடுவாங்க. போட்டு அங்க போட்டு இங்க இழுத்து வச்சு, இங்க ஒரு போல்ட் அங்க போட்டு வச்சு, அங்க ஒரு நட்டை போல்ட்டை போட்டு கம்பி வச்சு கட்டி, அதெல்லாம் நடக்குது. அப்படி எல்லாம் நிறைய நபர்களை நமக்கு தெரியும். ஏன்? பெரிய ஆகிட்டாங்க. இனி இவங்களுக்கு எலும்பு என்ன செய்யாது, கூடாது, எலும்பு இந்த காரியத்தை கூடாது, இவங்க வயசு ஆயிருச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. வேதம் சொல்லுது, 40 வயசு மதிக்கத்தக்க மனிதன், தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், கர்த்தர் கூட இருந்ததனால, பேதுருவோடு கூட யோவானோடு கூட கர்த்தர் இருந்ததனால, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொல்லுகிற போது கைகளும் கால்களும் பலன் அடைந்தது. அல்லேலூயா. கைகளும் கால்களும் பலன் அடைந்தது. எங்கிருந்துங்க வந்துச்சு அந்த பலன்?
எங்க நரம்புகள் சுருண்டு இருக்கிற நரம்புகள் எப்படி நிமிர்ந்துச்சு தெரியாது. கைகளும் கால்களும் மடங்கி இருந்த அந்த கைகள் சப்பானியா இருக்கிற சூம்பி போயிருக்கிற அந்த கைகளும் கால்களும் பலப்பட்டது என்ன தெரியாது. அந்த வார்த்தையில என்ன அவ்வளவு வல்லமை அந்த தெரியாது. 40 வயசு மதிக்கத்தக்க அந்த மனிதன், பைபிள் சொல்றது அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல 6வது வசனத்துல அது இருக்கிறது. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவனுடைய அந்த உற்சாகத்தை, அவன் சந்தோஷத்தை விவரிக்கிறவாதி 8வது வசனம் இருக்கிறது. அவன் குதித்து எழுந்து நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவனோடு கூட தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசித்தான். அல்லேலூயா, குதிக்கிறான். இந்த காரியம் எதனால நடந்துச்சு? பேதுருவாலையும் யோவானாலையுமா? இல்லைங்க, அவனோடு கூட, பேதுருவோடு கூட, யோவானோடு கூட ஆண்டவர் இருந்ததுனால. அல்லேலூயா, ஆண்டவர் இருந்ததுனால. நம்முடைய வாழ்க்கையில எனக்கு நிறைய விதமான சோர்வுகள், நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுறீங்க, நிறைய பேர் இந்த பாரி பிரச்சனைகள் இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றீங்க, எனக்கு கைட் பண்ணுங்க, எனக்கு கவுன்சிலிங் பண்ணுங்கன்னா இந்த மாதிரியான காரியத்தை சொல்லுங்க தம்பின்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்குறீங்க. ஒரே ஒரு ரகசியம் தாங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. உங்களுக்கு முன்னால எவ்வளவு பெரிய செங்கடல் இருக்கட்டும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய எரியோகள் இருக்கட்டும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், மழை போல பிரச்சனைகள் குவிந்திருக்குது பரவாயில்ல, ஒரே எலும்புதான் உங்களுக்கு விரோதமா? இல்ல குடும்பமே விரோதமா எழும்புதா? இல்ல சொந்தக்காரங்கள் எழும்புறாங்களா? கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை எழும்புறாங்களா? சகோதர சகோதரிகளுக்கு எழும்புறாங்களா? நீங்க அதையெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க. ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. அதனாலதான் பவுல், இவர் என்னோடு கூட இருக்கணும், இவருடைய அன்பு எனக்கும் அவருக்கு இருக்கிற உறவு எப்பொழுதும் சரியா இருக்கணும், அதுக்காக எதை வந்தாலும் நான் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேங்கிறாங்க. எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா நினைச்சு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவர் விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறமா இருக்கிற அவரை பார்த்து பிரயாணப்படுறேங்கிறார். அல்லேலூயா, அவரை பார்த்து பிரயாணப்படுறேன். அதே காரியத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க, தேவைகளை பார்க்காதீங்க, சோர்வுகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரான்னு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்துட்டா பயங்கரமான ஜெயம் தான். அதுக்கப்புறம் மேல் அப்பீலே கிடையாது. அவர் மாத்திரம் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் இருக்கிறாருன்னு சொன்னா உங்களை தனியே விட மாட்டார். எப்பொழுது ஆண்டவர் நானும் எனஞ்சேதான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சொல்லலாம், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அப்படி அறிக்கை செய்து போயிட்டே இருக்கணும் பாருங்களேன். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசின காரியம் சங்கீத பகுதிக்கு நேரம் இல்லை, நாளைக்கு நம்ம பார்த்துருவோம். என் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசின காரியம் கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ண போகும்போது கூடங்க நீங்க போய் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஜெபம் பண்ண போகிற போது கூட நீங்க உங்களை ஆராய்ச்சி பார்த்துக்கொள்ளுங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரா. சில நேரத்துல சில சண்டைகள் போட்டுருவோம், கணவன் மனைவிகளை சண்டைகள், பிரச்சனைகள், சில காரியத்தை வாக்குவாதம் எல்லாம் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். சரி, நான் போய் ஃபர்ஸ்ட் முதலாவது ஜெபம் பண்ணிடணும், நான் போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட தான் என்னுடைய பிரச்சனைகளை சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவர் சமூகத்துல போய் அப்படியே நீங்க அமர்ந்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்க தேவைகளை சொல்லாதீங்க, முதலாவது கர்த்தர் இருக்கிறாருன்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அறியாதபடி சில வார்த்தைகளை பேசியிருப்பீங்க, கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு எதிர்த்து பேசியிருப்பீங்க, நீங்க ஆதரிக்க வேண்டியவர்களுக்கு ஆதரவு இல்லாதபடிக்கு அவங்களை புறக்கணிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தேவ சமூகத்துல முதலாவது அறிக்கை செய்து அவர் முதலாவது நம்ம கூட கொண்டு வந்து வச்சுக்கணும். முதலாவது அவர் நம்மளை விட்டு விலகி இருந்தார், ஆண்டவரே நீங்க வந்து என் பக்கத்தால் உட்காருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவரை கரத்தை பிடிச்சிட்டு முதலாவது உட்கார்ந்துட்டு எதுக்கு பிற்பாடு ஜெபம் பண்ணி பாருங்களேன். இதுக்கு பின்னாலே ஜெபம் பண்ணா அந்த ஜெபங்கள் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா, ஜெபங்கள் வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிருவார். யோசபாத் தான் செஞ்சார். ஆண்டவருடைய சமூகத்துல 3 ராஜாக்கள் விரோதமா எழும்பி வருகிற போது இவர் பயந்து நடுங்கி போய் அவங்க எல்லா ஊரெல்லாம் என்ன செய்யறா, உபவாசத்தை கூறிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்துட்டார். என்னால முடியாத ஆண்டவரே நீங்க வரணும், என்னால நான் உடனே என்ன செய்திருக்கணும், ராஜாவா இருக்கிறவர்
போய் அவங்க 3 ராஜாக்கள் வர்றாங்களா, நான் 5 ராஜாவா போறேன்னு சொல்லிட்டு ராஜாக்களுக்கெல்லாம் போன் பண்ணி இருக்கணும், இல்ல தூது அனுப்பி இருக்கணும். தூது அனுப்பி எல்லாத்தையும் வர சொல்லு, ராஜா யாரெல்லாம் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க, யாரெல்லாம் சிநேகிதராக இருக்கிற அந்த ராஜாவில கூட்டிட்டு நம்ம ஒரு 5 ராஜாவா போய் அவனை தோற்கடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ராணுவங்களை கூப்பிட்டுருக்கணும், அதிகாரிகளை கூப்பிட்டுருக்கணும், ராஜாக்களை கூப்பிட்டுருக்கணும், மந்திரிகளை கூப்பிட்டுருக்கணும், ஏன் சுவசீர்களை கூப்பிட்டுருக்கணும், என்ன பண்ணலாம் ஒரு காரியத்தை எல்லாம் கேட்டிருக்கணும். ஒரு ராஜா எதையும் செய்யாம கர்த்தருடைய சமூகத்துல உபவாசம் பண்ணுவதற்காக வந்து உட்கார்ந்துட்டார். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி செய்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி யோசபாத்தை சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாது, இந்த யுத்தம் உன்னுடையது அல்லப்பா, என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா வேடிக்கை பாரு, நீ வா, புறப்பட்டு வா, ஆடலோடு பாடலோடு கூட ஆண்டவரை துதிச்சுட்டு நீ யுத்தத்துக்கு வா, வந்து இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளிட்டு போவா அப்படின்னு சொல்லி 3 நாளா கொள்ளடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எங்க கிடைக்கும்? அப்ப ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆலயத்துக்கு போனேன், திருப்தி வரல, காரணம் என்னன்னா ஆண்டவர் உங்க கூட ஆலயத்துக்கு வரல, உங்க கூட இல்லை ஆண்டவர். முதலாவது அதையே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஆண்டவர் கூட இருக்கிறாரா. ஆண்டவர் கூட இருந்துட்டா உலகமே உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் ஒரு சின்ன அசைவு கூட ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உலகமே எதிர்ப்பா வந்தாலும் அந்த பாதிப்பு நம்மளை தாக்கவே தாக்காது. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதிசயமான சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு. நான் ஏன் கவலைப்படணும்? ஆகவே அந்த காரியங்கள் அவற்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாராங்கிறத மாத்திரம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. புறப்பட்டு போங்க, ஜெயம் நம்முடையதுதான். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூடமை துதிக்கிறேன். நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துறோம்ப்பா. என் தேவனுடைய மகா பெரிய கிருபை தகப்பனை எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமா, அநேக நேரம் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு காரணம் நீங்க எங்க கூட இல்லை, நீங்க எங்க கூட இல்லை. நிறைய இடத்துல நாங்க தோல்வி ஆகிறதுக்கு காரணம் நீங்க எங்க கூட இல்லை. நிறைய நேரத்துல நாங்க அவமானப்பட்டு நஷ்டப்பட போகிறதுக்கு காரணம் நீங்க எங்க கூட இல்லை. இன்னைக்கு தெளிவா எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலையும் தகப்பனே என் ஆண்டவர் எங்க கூட இருந்துட்டீங்கன்னா அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க மாற்றி போட வல்லமையுள்ளவரா இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசுனீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களோடு கூட இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும், உங்க சமாதானம் வெளிப்படட்டும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், பலவீனங்கள் மாறி போகட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பை நானும் காணப்படட்டும் ஐயா. ஒருவேளை உமக்கு பிரியமில்லாதது அவர்கள் செய்திருப்பார்கள், எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளில் அவருடைய கரத்தை பிடித்து அவருடைய வலது பாரிசத்திலே நாங்கள் வீற்றிருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவர்களும் தங்களை அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயத்தை என் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ராஜாவின் வல்லமையுள்ள நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராய்ந்து பாருங்க, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அல்ல, எப்படி அவர்களை வல்லமையா அவங்களை தோற்கடிக்கணும் அப்படிங்கறதல்ல, அவங்கள விட நம்ம பலசாலி, நம்ம பலத்தை காமிக்கணும் அல்ல, கர்த்தர் கூட இருக்கிறாரா இருக்கிறத ஆராய்ச்சி பாருங்க. அல்லேலூயா. வெற்றி உங்களுடையதுதான். ஆமென்.